பீரிமேடு அரசு மதுபான கடைக்கரையில் மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி இறங்கியுள்ளது. வனத்துறையின் தலைமையில் அப்பகுதியில் நடத்திய பரிசோதனையில்தான் புலியின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. பீரிமேட்டில் அரசு மதுபான கடைக்கு அருகில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி இறங்கியுள்ளது. வனத்துறையின் தலைமையில் அந்த பகுதியில் பரிசோதனை நடத்தி புலியின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கடந்த சில வருடங்களாக பீரிமேடு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய துயரத்தை தான் காட்டு மிருகங்களின் தாக்குதலில் சந்தித்து வருவது. പീരിമേട് ജംഗ്ഷനിൽ പോയി ആഹാരമെല്ലാം കഴിച്ചിട്ട് പ്രസാദത്തിൻ്റെ കടയിലവിടെ നിൽക്കുന്ന സമയത്ത് അതിന് ആ സൈഡിലുള്ള വഴി ഒരു പുലി ഉദ്ദേശം എൻ്റെ ഇത്രയും പൊക്കം ഉണ്ട്. ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഒന്നായിട്ട് കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. ആ സൈഡ് വഴി വന്നിട്ട് റോഡ് ക്രോസ് ചെയ്ത് അങ്ങ് മുകളിലോട്ട് കയറി പോയിട്ടുണ്ടായിരുന്നു. അത് ആ സമയത്ത് തന്നെ ഞങ്ങൾ ഫോറസ്റ്റിലെ ആൾക്കാരെ വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അവർ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. അതിൻ്റെ പുറകെ പീരിമേട് പഞ്ചായത്ത് പ്രസിഡൻറ്റ് ദിനേശേട്ടൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. അങ്ങനെ ഫോറസ്റ്റുകാരെല്ലാം വന്ന് ആ സൈഡിലെ മുകളിലോട്ടെല്ലാം കയറി ലൈറ്റെല്ലാം അടിച്ചൊക്കെ നോക്കിയിട്ട് അത് അങ്ങോട്ടായിരിക്കും പോയിട്ടുള്ളത് എന്നുള്ള നിഗമനത്തിൽ അവരൊരു അരമണിക്കൂറോളം അവിടെ ബാക്കി കയറി വന്ന വഴിയും എല്ലാം ടോർച്ചിലൊക്കെ അടിച്ചു നോക്കിയിട്ട്. கடந்த தினம் இரவு பீரிமேடு டவுனில் மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி இறங்கியதை தொடர்ந்து மிகப்பெரிய பயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் தலைமையில் சம்பவங்களில் பரிசோதனை நடத்தப்பட்டது என்றாலும் புலியை காண இயலவில்லை. தொடர்ந்து வனத்துறைக்கு விவரம் தெரிவித்த நிலையில் ஆர்ஆர்டி சங்கம், முறிஞ்சப்புலா ஃபாரஸ்ட் அதிகாரிகள், பீரிமேடு கிராம பஞ்சாயத்து தலைவர் உட்பட உள்ளவர்களின் தலைமையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. புலியின் கால் தடங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. பீரிமேடு டவுனுக்கு அருகில் மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கேமராக்கள் வைக்கும் நடவடிக்கையுடன் வனத்துறை முன்னிறங்கியுள்ளது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.